தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி மக்களின் ஒப்புதல் கிடைக்குமா? கடந்த ஏப்ரல் மாதம் அதிமுக பாஜக கூட்டணி அமைத்ததிலிருந்து இன்று வரை தமிழகத்தில் கூட்டணி பற்றியல்ல, கூட்டணி ஆட்சி பற்றிய விவாதம் தான் அடிக்கடி தொடர்கிறது. 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும் என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா பகிரங்கமாக அறிவித்தார். இந்த அறிவிப்பு அதிமுகவில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியது. ஆட்சியில் பாஜக பங்கு கேட்கிறதா என்ற சந்தேகம் அதிமுகவினருக்கு எழுந்தது. இதையே பல்வேறு விவாதங்களில் தலைப்பாக வைத்து விவாதங்கள் நடத்தி தங்களுடைய திமுக சார்பு தன்மையை மற்றும் ஒரு முறை நிரூபித்து காட்டின பெரும்பாலான ஊடகங்கள். அரசில் பங்கு கேட்பது கூட்டணியை பாதிக்குமா என்று பாஜக யோசிக்கவே இல்லை. ஆனால் பாதிப்பு ஏற்பட்டு அது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாவதை தமிழக பாஜக உணர்ந்தது. தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று அதிமுக ஆட்சி அமைத்தால் அதுவும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசுதானே என்ற விளக்கம் அளித்து பாதிப்பை கட்டுப்படுத்த முயற்சித்தது தமிழக பாஜக. இந்த விவாதம் சூடு குறையாமல் இருக்க திமுகவும் தோழமை கட்சிகளும் எல்லா முயற்சிகளையும் கையில் எடுத்தன. இந்த சமயம் பார்த்து தமிழகத்தில் பாஜக ஆட்சியை பிடிக்கும் என்று ஒரு சிலர் கிளப்பிவிட்டாங்க. அண்ணாமலையும் தன் பங்குக்கு ஒரு கருத்தை கூறினார். அண்ணாமலை எந்த கருத்து கூறினாலும் அது விவாத பொருளாக மாறுவது இயல்புதானே. இது போதாதென்று ஒரு சில நாட்களில் பாஜக ஆட்சி என்பதை அமித்ஷா மீண்டும் மீண்டும் வலியுறுத்தினார். அதிமுக பாஜக இடையே இருந்த நெருக்கத்தை தளர்த்த இது உதவவில்லை, மாறாக புழுக்கம்தான் அதிகமாகியது. கட்சியினர் மத்தியில் சந்தேகங்கள் வலுத்தன. சில நாட்கள் இடைவேளைக்கு பிறகு கூட்டணி ஆட்சிதான், ஆட்சியில் பாஜக பங்கு பெறும் என்று அமித்ஷா மீண்டும் ஒருமுறை தற்போது வலியுறுத்தியிருக்கிறார். அதிமுக இதை எப்படி எடுத்துக்கொள்ளப் போகிறது என்று தெரியவில்லை. ஆட்சியில் பங்கு கொடுக்க முடியாது என்று சொல்லும் அளவுக்கு அக்கட்சி வலுவாக இருக்கிறதா? ஒருவேளை தலைமை இதற்கு ஒப்புக்கொண்டாலும் இதில் உடன்பாடு இல்லாதவர்கள் கட்சியை உடைக்க முன் வருவார்களா? அதிமுகவிலும் திமுக அனுதாபிகள் அதிகம் உண்டு. அவர்கள் ஏன் கட்சியை விட்டு விலகி திமுகவில் சேரக்கூடாது என்ற கேள்வியும் சேர்த்தே இது எழுப்புகிறது. பாஜகவின் இந்த நிலைப்பாடு அதிமுக தலைமைக்கு மிகப்பெரிய சங்கடத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கவும் முடியவில்லை, விடவும் முடியவில்லை என்ற தர்ம சங்கடம். ஆட்சியில் பங்கு என்பது அவ்வளவு பெரிய கெட்ட வார்த்தையா என்ன? கட்சியினர் கொந்தளிப்பார்களா என்ன? கட்சி இன்னும் பலவீனமாகத்தான் இருக்கிறது என்பது அவர்களுக்கு தெரியாததா? பாஜகவை விட்டால் இன்று வரை வேறு எந்த கட்சியும் கூட்டணிக்கு வரவில்லை என்ற புரிதல் அவர்களுக்கு இல்லையா? பாஜகவுடன் கூட்டணியை மீண்டும் உடைத்தால் கட்சியின் நம்பகத்தன்மை இழந்துவிடும் என்பது அவர்களுக்கு தெரியாததா? நேற்று தோன்றிய விஜய் கட்சிக்கு பின்னால் போவதை விட பாஜகவுடன் செல்வதே புத்திசாலித்தனம் என்பது அதிமுகவின் தலைமைக்கு தெரியாதா? ஒரு சில உரசல்களும் முட்டு மோதல்களும் இருந்தாலும் அவற்றை புறம் தள்ளி ஒன்றாக இருந்து தேர்தலை சந்தித்து வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்து எடப்பாடி பழனிசாமியை ஆட்சி கட்டிலில் அமர வைக்க வேண்டும் என்ற நிர்பந்தம் அவர்கள் இருவருக்கும் இருப்பது உண்மையில்லையா? சமீப காலமாக இந்துக்களின் வாக்கு ஒருங்கிணைப்பு அமைதியான முறையில் நடைபெற்று வருகிறது என்பதை அவர்கள் ஆல்ரெடி உணரவில்லையா? பாஜக கூட்டணியை மீண்டும் உடைத்தால் வரப்போகும் இந்து வாக்குகளும் வராமல் போய்விடும் என்பது அவர்களுக்கு இன்னுமா புரியவில்லை? அதிமுக விஷயத்தில் ஆட்சியில் பங்கு என்ற கேள்வி எப்போதுமே எழுந்தது கிடையாது. எம்ஜிஆர் ஜெயலலிதா பெற்ற தேர்தல் வெற்றிகள் அப்படி. அப்போதெல்லாம் கூட்டணி கட்சிகள் ஆட்சியில் பங்கு கேட்கவே முடியாத நிலை. இப்போதுதான் முதல் முறையாக இந்த பிரச்சனையை அதிமுக சந்திக்கிறது. தேர்தல் களத்தை நன்றாக புரிந்து கொண்டு இந்த பிரச்சனையை அதிமுக அணுகுவது சாலச் சிறந்தது. பழம்பெருமை பேசிக் கொண்டு நிற்கும் தருணம் இது அல்ல. காலத்திற்கு ஏற்றாற்போல் சிந்தனை மாற்றங்கள் ஏற்பட வேண்டும். பாஜகவுடன் ஏன் கூட்டணி, பாஜகவுடன் ஏன் ஆட்சியில் பங்கு என்ற இரண்டு கேள்விகளுக்கும் உள்ள விளக்கத்தை எடப்பாடி பழனிசாமி தன் கட்சி தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் மக்களுக்கும் எடுத்து சொல்லி அவர்களுடைய ஒத்துழைப்பை கோர வேண்டும். அவருடைய ஆளுமைக்கு விட்ட மிகப்பெரிய டெஸ்ட் இது. எடப்பாடி தேறுவாரா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.